ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு செம்மையான ஒரு ரயில்வேஸ் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் பற்றி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து பியூராக ரயில்வேஸ் எக்ஸாமுக்கு கீழே வர ஒரு எக்ஸாம் தான். ஸோ ரீட்ஸ் லிமிடெட் இது வந்து பார்த்தீங்கன்னா நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார். ஸோ இதுலேருந்து ஸ்டேட்டாக ரயில்வேஸ் கீழே வர ஒரு செக்டார் தான். ஸோ இந்த ஒரு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேக்கன்சி எதை பேஸ் பண்ணினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹெச்ஆர். ஸோ இதில் தான் மொத்தம் 15 டோட்டல் வேக்கன்சி இருக்குது. இந்த டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் சப் கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு கேஸ்ட் வைஸுக்கும். ஸோ யூஆரில் 8 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 2 வேக்கன்சியும், ஓபிசி இதில் என்சிஎல்லில் ஒரு வேக்கன்சியும், எஸ்சியில் 3 வேக்கன்சியும், எஸ்டியில் ஒரு வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் எவ்வளோனா நீங்கள் 30 வயசு வரைக்கும் இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ 18+லேருந்து ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் சம் ரிலாக்ஸேஷன்லாம் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த 15 வேக்கன்சியில் 2 போஸ்ட்ஸாக ரிசர்வ்டு ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இதில் 2 போஸ்ட்டு மட்டும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கிராஜுவேஷன் எதுவும் முடிச்சிருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இவங்களோட ரெக்யர்மெண்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் தான் இதோட ரெக்யர்மெண்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் வந்து உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த டிகிரி என்ன டிகிரி படித்தாலும் அதில் வந்து மினிமம் நீங்கள் 50% மார்க் எடுத்துருந்துருக்கணும். ஓகேங்களா? அந்த அப்போனா தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் மாதிரி. ஸோ ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் அதில் வந்து ஒரு இது இருக்குது என்னென்னா, நீங்கள் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து 50% எடுத்துக்கணும். எஸ்சி எஸ்டி அப்புறம் ஓபிசி பிடபிள்யூடிஎஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாமே 40% மினிமம் எடுத்து குவாலிஃபிகேஷனாக இருந்திருக்கணும். ஐ மீன் நீங்கள் படிச்சிருக்க டிகிரியில் 50% 40% நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். ஸோ அவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, மொத்தம் 125 ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோனா 2.5 ஹவர்ஸில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 125 எக்ஸாம் அந்த ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கும் ஒரு மார்க்குங்க. ஓகேங்களா? அண்டு இதில் முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன, தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க எல்லாத்துக்கும். ஏன்னா 125 கொஸ்டின்ஸ் வரப்போ நம்ம ஏதாவது 2-3 கொஸ்டின் தான் நெகட்டிவ் மார்க் இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ்க்கு 2 மார்க்கு 3 மார்க்குன்னு போகிறப்போ இவங்க வந்துட்டு தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் போட போகிறதில்ல. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா, பிடபிள்யூடி கேட்டகரிஸ்க்கு மட்டும் 50 மினிட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம்ஸ் தர்றாங்க. ஸோ ஓகேங்களா? இது வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த ரிட்டன் எக்ஸாமில் மினிமம் 50% மார்க் நீங்கள் எடுத்துருந்துக்கணும். அதாவது யாருன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் வந்து 50% மார்க் எடுத்துருந்துருக்கணும் இந்த ரிட்டன் எக்ஸாமில். மற்றவங்கள வந்து 45% எடுத்தால் போதும். யாருன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசியில் என்சிஎல் கேட்டகரிஸு அப்புறம் பிடி அந்த கேட்டகரிஸ் எல்லாமே 45% மார்க் எடுத்தால் போதுங்க இந்த ரிட்டன் எக்ஸாமில். ஸோ அவங்க எல்லாருமே குவாலிஃபிகேட் ஆவாங்க. சரி, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, 30 வயசு இருந்தால் இந்த ஏஜுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலான்னு. அதில் சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் 3 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பிடி வந்து 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ப்ரொவிஷன் பீரியடில் இருப்பீங்க. அந்த ப்ரொவிஷன் பீரியடுக்கு அப்புறம் தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது பியூராக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னால கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து என்ன ஒரு அலவன்ஸ் தராங்க, என்ன ஒரு பே ஸ்கேல் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 20,000லேருந்து 66,000 வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி வரும். இன்க்ளூட் ஆல் ஆஃப் அலவன்ஸ், இந்த லீவ் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, ஸோ எல்லாமே கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லா அலவன்ஸும் சேர்த்து உங்களுக்கு அப்ராக்சிமேட் சிடிசி பார்த்திங்கன்னா மொத்தம் 8.16 lakhs வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட் சிடிசியாக தராங்க. ஸோ இது வந்துட்டு ஃப்ரெஷருக்கு ஒரு ஜாக் பாயிண்ட் மட்டும் தாங்க.
ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு 300 வரைக்கும் ஃபீஸுமே, இடபிள்யூஎஸ்சி, எஸ்டி, எஸ்சி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு, கொரிஸ் இருந்துச்சுன்னா அவங்க காண்டாக்ட்க்கு ஹெல்ப் டெஸ்க் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பரு. தென் இந்த ஹெல்ப் டெஸ்க் பிஸியாக இருந்துச்சு, இல்லை எங்கேஜாக இருந்து பிக்கப் பண்ண முடியலனா, ஸோ அவங்க வந்து ஒரு இமெயிலும் சஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒன்லி ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸும் கிடையாது. ஸோ இவங்க வந்து மொத்தம் 14 லொக்கேஷனில் நம்ம இந்தியாவில் வந்துட்டு நம்ம இது பண்ணுறாங்க. அப்புறம் எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து ஷால் பி கம்யூனிகேட்டட் டு த கேண்டிடேட் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 14 இடத்துல வந்துட்டு இவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு அதெல்லாம் வரும் தெரியுங்களா, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த 14 லொக்கேஷனுங்க. இதில் நம்ம சென்னையில் வந்து மினிமம் சென்னையிலேயும் நம்ம இந்த இது நடக்குதுங்க. சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ மொத்தம் 14 இடத்துல இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சிலபஸ் இந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் சிலபஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அரௌண்ட் 40 கொஷின் இருக்கும். இங்கிலீஷ் டெஸ்ட்டு அரௌண்ட் 40 கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன படிக்கணும், இது படி நம்ம கன்ஃபியூஷன் ஆக வேண்டாங்க. அவங்களே சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் நாங்கள் வந்து ஒரு அரௌண்ட் 40 கொஷின் இங்கிலீஷில் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனாலிசிஸ், ஸோ இதுக்கும் அரௌண்ட் 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. சேம் அவங்களே சிலபஸ் எல்லாம் சஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த சிலபஸ் வந்து நீங்கள் படித்தா போதும், வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை அவங்களே சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரீசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இதுலேயும் ஒரு 45 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுவும் சிலபஸ் அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படித்தா போதுங்க. நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இதை பற்றி எப்படி நம்ம அடுத்து அப்ளை பண்ணுறது, எப்படி இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி இதை ஸ்கேன் பண்ணணும், எவ்வளோ எம்பிபிஎஸ்க்குள்ளே இருக்கணும், ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரீட்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்ல வரேன். தென்